ஆடலும் பாடலும். இப்போ இருக்கிற நவீன காலத்தில் பொழுதுபோக்கு அம்சங்கள் எவ்வளவோ உருவானாலும் இந்த ஆடலும் பாடலும் மட்டும் வெவ்வேறு வடிவங்களில் மக்கள் மத்தியில் மக்களுக்கு நெருக்கமான ஒரு கலையாகவே இருந்துட்டு இருக்கு. இது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, உணர்வு. ஆமாங்க, தொல்காப்பியர் முதல் சங்ககால புலவர்கள், சங்கம் மருவிய காலத்து இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள்னு பல்லாயிரம் ஆண்டுகளாக மனித உணர்வுகளின் வெளிப்பாடு தான் இந்த ஆடலும் பாடலும். இலக்கியங்கள் கூறிய அக்கால நடனக்கலையை சோழர் காலத்து கோவில் சிற்பங்கள் நம் கற்பனைக்கு வடிவம் தந்தன. இன்னைக்கு வளர்ந்துட்ட இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சோழர் கால சிற்பங்கள் கூறும் காட்சிகளை விளக்கி சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் முயற்சியாக தாராசுரம் கோவில் இடம்பெற்று இருக்கிற விரலியர், பாணர் இவங்களோட சிற்பத்தை பார்க்கலாம். சங்க இலக்கியங்களில் ஆடல் மகளிர் மற்றும் பாணர்கள் இசை மற்றும் நாடகக்கலையை வளர்த்த தொழில்முறை கலைஞர்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். ஆடல் மகளிர் பல்வேறு வகையான நடனங்களை நிகழ்த்தினர். இந்த நடனங்கள் கூத்து என்று வழங்கப்பட்டது. பாணர்கள் யாழ் இசைப்பதிலும் பாடல் பாடுவதிலும் வல்லவர்களாக இருந்தனர். பாணர்கள் தங்கள் இசையையும் பாடல்களையும் கொண்டு சிறு குழுக்களாக ஊர் ஊராகச் சென்று மக்களை மகிழ்வித்தனர். இந்த விரலியர்கள் மற்றும் பாணர்கள் அரசர்களின் அவைகளில் இருந்தனர் என்பதற்கும், குறிப்பாக கரிகாலன் காலத்திலேயே இந்த தொழில்முறை கலைஞர்கள் இருந்ததற்கும் புறநராற்றுப்படை சான்றாக உள்ளது.